இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. புக்கா தராங்க. ஆமாயா வேற ஏதாவது கொடுத்தா வாங்குறாரு முதல்வர். அதுக்குதான் புக்க கொடுக்குறாங்க. ரொம்ப லேட். வித்தியாசமா ஏதாவது பேசு. நீதான் யதார்த்தமா பேசு. யதார்த்தமா பேசுறான். என்ன பேசுறது? யதார்த்தமா பேசு. யதார்த்தமா பேசணுமா? வெல்கம் டு யதார்த்தம். இதான் யதார்த்தமா? யதார்த்தம்னா என்னது? நார்மலா சிஎம் விஜய் அவங்களோட டெய்லி வீடியோஸ் ஒன்னும் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அததான் பத்தி பார்க்க போறோம். அப்படியா? சரி பார்க்கலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். அததான் போடுவாங்க சொன்னாங்க. வேணாம்னு சொல்லி போடுவோம். போன்ல தூக்கி இருந்தாங்க. சொன்ன ஏதோ போட்டிருந்தாங்க தெரியல. ஏதோ போனை தூக்கி போட்டாங்க மாதிரி போட்டிருந்தாங்க. பூவாடி போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா என்னது தூக்கி போட்டாங்க. எதுக்குடா? என்னது ஏதோ வேண்டாம் வேண்டாம். புக்கா தராங்க. ஆமாயா வேற ஏதாவது கொடுத்தா இதுன்றவாங்க. லஞ்சம் வாங்குறாரு முதல்வர். அதுக்குதான் புக்க கொடுக்குறாங்க. போய் நிக்கிறாரு. பரவாயில்லப்பா. நீங்க நில்லுங்க அங்க நில்லுங்கன்னு வாட்சி வச்சு கேட்கிறாங்க. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த பின் இ சேவை மையத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். ஷர்ட் கலர்லாம் மாறிட்டே இருக்கு. அப்புறம் ப்ளூ கலரு இதை வேற நாம ஊட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரே கலர்னு முத்திரை கொடுத்துட கூடாதுல்ல. அதுக்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 10 நபர்களுக்கு குடும்ப அட்டை ஆமா நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். லக்குதான். 10 பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் சார் அவரை பார்க்கதே சந்தோஷம். அவர் கையால வாங்க இன்னும் சந்தோஷம் சொல்லவே முடியல. நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். பேசுறது கேட்கறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. அப்பா இதெல்லாம் நம்மளோட பையே நம்ம உடம்பு. புழுங்கல்ல ஒரு 10 புழுங்கல்ல 10 அள்ளிப்படு 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 போடு 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 போடு. பொன்னில ஒரு 20 பொன்னில ஒரு 20 அள்ளிப்படு 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 போடு 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 போடியா. சும்மா கலந்து போடியா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். இட்லி அரிசியில ஒரு 80 இட்லி அரிசியில ஒரு 80 சட்னி அரிசியில ஒரு 90 சட்னி அடேங்கப்பா. கரெக்டா போடுறாங்க. அந்த பயம் இருக்கட்டும். இப்படி எல்லாம் பாட்டு போடுவாங்க போல இருக்கு. அடிக்கட்டும்டா அண்ணா கீர் போட்டாச்சுனே. அப்ப போகலாம்ங்கறீங்களா? வாங்க தம்பி. அந்த பஸ்ல ஏதோ கோவமா பேசினாரு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஏதோ அவங்க ஏதோ பண்ணாம இருக்காம போல இருக்கு. அதுக்குதான் புடிச்சு திட்டி இருக்காங்க போல இருக்கு. அதான் ஏன் இவ்வளவு நாள் எதிர்த்துட்டு இருக்கீங்க முன்னாடி ஏதோ. அது அவங்களுக்கு தானே. அது அமைச்சர் மக்களுக்கு அப்படி. ஐயா இத சன் நியூஸ் எப்படிலாம் கையே கொடுக்கல. இல்ல இதுக்கப்புறம் வரவங்கள
வாங்க வாங்க வாங்க. இப்ப பின்னாடி கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு கையே கொடுக்கலன்னு சொல்லி இது பண்ணி பெரிய ஷோ கிட்ட கிடக்குறாங்க. தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். அந்த இதுவா ட்ரெஸ் மாறிருக்காங்க. பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேற செல்ஃபி போட்டோ எடுக்கிறாங்க. ஐயோ நம்ம பக்கத்துல உட்கார்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இவ்வளோ க்ளோஸரா பாக்குறது பெரிய விஷயம் தான். இதுக்கு இந்த பாட்டு ஆடப்பாவிகளா, பட்டத்தை மாத்தி கொடுங்க. உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுன்னு நினைச்சு கூட பாக்கலாம். அதான் ஆளுகளுக்கே ஓ அந்த கார் இது கொடுத்தாங்க பார்த்தோம். எனக்கு கிடைக்கலையே அந்த காரு. உண்மையிலேயே நானும் இருந்தா, ஆமா இந்த மாதிரி கார் தான் நானும் வாங்கணும். எல்லா டோரையும் ஓபன் பண்ணி அதுல அப்படியே வச்சு விளையாடலான்னு. இல்லையா நல்லா இருக்குங்க, ஒரு ரிலேட்டிக்கா இருக்கும். நான் உங்கள் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். மூஞ்ச பார்த்தாலே அப்புறமா வாட்டர்மெலான் ஸ்டார் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட திவாகரை மதுரையில் வைத்து சென்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ப்ரோவோக் என்ற யூடியூப் சேனலுக்கு நேர்காணலுக்கு சென்ற போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தேவைதான், உங்களுக்கு தேவைதான். மக்களே என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோ சேனலுக்கு வந்து ப்ரோ சேனல் என்னை ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணிடுறோம். கொலை பண்றாங்களாம். இல்ல அந்த போனை புழுங்காம இருக்கும். கொலை பண்றாங்கன்னா போனும் புழுங்காம வச்சிருக்கோம். என்னை போக விடாம தடுக்கிறாங்க. அங்க உள்ளவங்களே திட்டி விடுறாங்க. லைக் உள்ளிட்ட பொருட்களை திவாகர் சேதப்படுத்தியதாக யூடியூப் சேனல் சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை புதூரில் வீட்டில் இருந்த திவாகரை சென்னை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியாட்டா தின்னு தீர்த்துருவோம். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. சார் என் வயிறு பத்திக்கிட்டே எரியுது சார். ஏன் ராவா குடிச்சியா? நான் வயிறு எரிஞ்சு ராவா தானே குடிச்சேன். இப்ப நான் பாதிப்படைஞ்சு என்னை அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க அடிச்சு 30 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்கா சாத்துங்க. இன்ஸ்பெக்டர் முருகன் காமிச்சு, சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் காமிச்சு, இந்த ஆதாரங்களை அழிச்சிட்டு என் புகாரை வந்து கிணத்த காணுன்ற மாதிரி கிழிச்சு போட்டாங்க சார். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா உள்ள வந்து குடியா, இங்க என்ன வேலை? இல்ல காவல் அதிகாரிகள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிகள் பண்ணா துட்டு மணி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியில வந்து. ஓஹோ அப்படியா? என்னடா நீ உயிரோட இருந்தா நாளைக்கு செஞ்சுக்கலாம். சிசிடிவி கேமரா மட்டும் வரட்டும். சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணி இந்த கேஸ வேற ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோமா. கவர்மெண்ட் இதை உனக்கு அலர்ட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நம்ம வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். இடைச்சங்கம் முதல் சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிடுவாங்களோன்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்தான். அடுத்தடுத்து புகழ் பெற்றான். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சார் சொல்ல மாட்டேன். நல்ல டாக்டர் பார்க்க சொல்லுங்க.
ரொம்ப ஓவர்ல. அதான் சொல்றேன்ல, இது வந்து இந்த அவங்க வீடியோஸ் பார்த்து அந்த கமெண்ட் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க எங்க வந்து நிப்பாட்டி இருக்கீங்கன்னு. நாளைக்கு இதெல்லாம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏதாவது இன்னும் பெரிய கேஸ்ல ஏதாவது பண்ண அவரை போறாங்க. இன்டர்வியூ எடுத்து தானே அப்படி வளர்த்து விட்டீங்க. அதான் கேமரா உடைக்கிறாரு தேவைதான் எனக்கு தெரிஞ்சு. தேவை. அதே மாதிரி தளபதி சிஎம் தளபதி வந்து அந்த இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி அந்த பெரம்பூர்ல நடந்து போனது, அதுக்கப்புறம் இந்த 10 பேருக்கு இது பண்ணது, உண்மையிலேயே அவங்களுக்கு எல்லாம் லக்கு தான். இவ்வளவு நாள் கிடைக்காம. நமக்குமே ஆசை இருக்குல்ல, கிட்ட பாக்கணும், எல்லா ஹீரோவையும் பாக்கணும் எனக்கும் ஆசை. தளபதியை பாக்கணும்னு ஒரு ஆசை. அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 23ஆம் தேதி ஜனநாயகன் வரப்போகுது, கடைசி படம். அது என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.